பெரம்பலூர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான தொழிற்கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பொறியியல் கல்லூரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பொறியியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் டி. இளங்கோ அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் இளங்கோ. இந்த கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளாக முதல்வர் பணி ஆற்றி வருகின்றேன். தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி கடந்த 2001ஆம் ஆண்டு இசிஇ, சிஎஸ்சி, ஐடி என்ற 3 துறைகளில் மாணவர்கள் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் சேர்க்கப்பட்டு படிப்படியாக உயர்ந்து இன்று எங்களது பொறியியல் கல்லூரியில் 4000க்கும் அதிகமான மாணவர்கள் 8 துறைகளில் பயின்று வருகின்றனர். எங்களிடையே 8 யூஜி கோர்சஸ், அதாவது யூஜி கோர்சஸ் என்று சொல்வேமானால் மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பயோமெடிக்கல், ஏரோநாட்டிக்கல் என்று துறைகளிலும் மற்றும் பிஜி கோர்சஸ் 8 துறைகளிலும் மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள். எங்களுடைய நிர்வாகம் கிட்டத்தட்ட 2001 அல்ல, அதற்கு முன்பே பள்ளிக்கூடம் ஆரம்பித்து இதுவரை 23 கல்வி நிறுவனங்களை நிறுவி திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், பெரம்பலூர் ஆகிய இடங்களில் மிக சிறப்பாக கல்வி பணியாற்றி வருகின்றார்கள். எங்களுக்கு மெடிக்கல் கல்லூரி ஒன்றும் உள்ளது. அது பெரம்பலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமையப்பெற்று மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. பொதிகை டிவி நேயர்களுக்கு வணக்கம். தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியானது 2001 தொடங்கப்பட்டது. தொடங்கப்படும் போது 150க்கான அனுமதி மட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். இன்று 1404 இன்டேக் வசதிகளை பெற்று தமிழகத்திலே மிகச்சிறந்த ஒரு இன்டேக் உள்ள பொறியியல் கல்லூரியாக எங்கள் கல்லூரி சிறந்து விளங்குகிறது. அதற்கு முதல் முயற்சியாக எங்கள் கல்லூரியினுடைய ஃபவுண்டர் சேர்மன் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் தான் முதலாக கல்வியிலே ரொம்ப பிற்பட்டமட்ட இந்த மாவட்டத்திலே ஒரு சிறந்த கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் 1994ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை நிறுவினார். அதை பள்ளியை நிறுவும் பொழுது அனைவரும் சொன்னார்கள், இந்த மாவட்டத்திலே நீங்கள் பள்ளி தொடங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது என்று எங்கள் தாளரிடம் சொன்னார்கள். ஆனால் அன்று அவர் கேட்கவில்லை. வெளி மாநிலத்தில் சென்று எங்கள் ஊர் மாணவர்கள் பயில்கிறார்கள், ஆனால் இந்த மாவட்டத்திலே நான் மிகச்சிறந்த ஒரு கல்வியை நிறுவி காட்டுவேன் என்ற ஒரு முழு முயற்சியில் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இன்று ஒரு எல்கேஜி முதல் எம்பிபிஎஸ் வரை படிக்கக்கூடிய வசதிகளை கொண்ட தனி நிறுவனமாக, தனி சாம்ராஜ்யமாக எங்களுடைய கல்லூரிய சேர்மன் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. In our college, we have very good lab facilities. We have lab for separate departments for ECE, BME, mechanical department, aeronautical department, EEE department, and etc. In lab, we have qualified machines
We have certified missions also. We have practical classes every week, so we can gain more practical knowledge, and our staff are well trained to handle the practical labs. கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய கல்லூரியினுடைய தனி சிறப்பு என்று பார்த்தோமானால், இங்கே 4000க்கும் அதிகமான மாணவர்கள் தற்போது பயின்று வருகின்றார்கள். இவர்கள் பல்வேறு துறைகளில் அவர்களே தானாக முன்வந்து எங்களுடைய கல்லூரியை தேர்வு செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய கல்லூரியில் ஆய்வக வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள் மிகச் சிறப்பான ஆசிரியர்கள் உள்ளனர். இங்கு பல ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் தொடர்ந்து பயின்று வருகிறார்கள். குறிப்பாக ஏஐசிடியினுடைய ஒரு சிறப்பு திட்டத்தின் மூலமாக ஜம்மு காஷ்மீர் மாணவர்களும் எங்களிடையே பயின்று வருகின்றார்கள். PIO பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த வாய்ப்பின் மூலமாக பல்வேறு மாணவர்கள் எங்கள் கல்லூரியில் வந்து பயின்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இவர்கள் அல்லாமல் பீகார் மற்றும் மணிப்பூர், அது மட்டுமல்லாது தற்போது அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்பட்டுள்ள நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஸ்காலர்ஷிப் மூலமாக அந்த மாணவர்களும் இங்கு வந்து கல்வி பயில ஏதுவாக அனைத்து ஸ்காலர்ஷிப் வசதிகளும் எங்களது கல்லூரியில் செய்யப்பட்டு மாணவர்கள் சிறப்பாக பயின்று வருகின்றார்கள். இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. This is Janani from Biomedical Engineering and your Dhanalakshmi Srinivasan Engineering College, and this is our library, and here we are having national and international journals, books, and with a Wi-Fi connection more than 40,000 books are here, and IEEE journals are subscribed here. உலகத்தரம் வாய்ந்த நவீன உபகரணங்களுடன் கூடிய பவர் எலக்ட்ரானிக்ஸ் லெபார்டரி மிகவும் சிறப்பான முறையில் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. இங்கு பல்வேறு டிஜிட்டல் ஐசிகள் பற்றியும் அவைகளின் உபயோகங்கள் பற்றியும் பயன்பாடுகள் பற்றியும் பயிற்சிவிக்கப்படுகிறது. எங்களது கல்லூரியிலே நார்த் இந்தியன் மாணவர்களுக்கு நாங்கள் தனியாக மெஸ் அமைத்து கொடுத்து அவர்கள் வீட்டை விட்டு இங்கே வெகு தூரம் வந்திருந்தாலும் ஃபீல் அட் ஹோம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்து அவர்கள் சிறப்பாக கல்வி பயில நாங்கள் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். கவுன்சிலர்ஸ் மூலியமாக ஸ்லோ லேர்னர்ஸ் என்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு தனியாக வகுப்பெடுத்து அவர்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்தி ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு 15 மாணவர்கள் என்ற அளவிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய தனிப்பட்ட கல்வி அவர்கள் எந்த அளவிலே பயின்று வருகின்றார்கள், அவர்களுக்கு எந்த அளவிற்கு உதவி தேவைப்படுகிறது, எந்த சப்ஜெக்டில் உதவி தேவைப்படுகிறது என்று அவர்களை அழைத்து அவர்களுடைய பேசி கலந்து உரையாடி அதற்கு தேவையான உதவிகளை அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். I'm Jessica from Civil Department. I'm coming from Manipur. Here I come here for studying BE Engineering. Now I'm talking about the hostel, college and campus for this Dhanalakshmi Srinivasan Engineering College.
The college here is very good and the teachers here are all good. In our hostel, they supply separate food for Kerala, Tamil and for our North Indian. பொறியியல் கல்லூரியில் உள்ள சிவில் இன்ஜினியரிங் பிரிவின் கீழ் சர்வே லேப், கான்கிரீட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி லேப், சாயில் இன்ஜினியரிங் லேப், ஃப்ளூயிட் மெஷின்ஸ் அண்ட் மெஷினரி லேப், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லேப் ஆகிய ஆய்வகங்கள் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. இந்த கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு முதல் கடின உழைப்பின் காரணமாக இன்று நாங்கள் ஒரு சிறந்த கல்லூரி என்று எப்படி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இந்த கல்லூரி இருக்கிறது. முதலாவதாக ஒரு சிறந்த கல்லூரி என்று நாம் எப்படி கூறுகிறோம் என்றால், அந்த கல்லூரி அதிகப்படியான இன்டேக் வசதியை கொண்டுள்ளதா ஒன்று. ஏன் சொல்கிறோம் என்றால், இன்டேக் என்று சொன்னோம் என்றால் கண்டிப்பாக அது ஒரு சிறந்த கல்லூரியாக இருக்கும் என்பது ஒரு கணிப்பு. ரெண்டாவது, அந்த இன்டேக் பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக தரச்சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஒன்று NBA அல்லது NAC ரெண்டும் பெற்றிருக்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் NBA பெற்றிருந்தோம். இன்று அது ரீஅப்பீல் செய்திருக்கிறோம். NBA வேலிடேஷன் முடிஞ்சு அடுத்த வேலிடேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதே சிறப்பில் பார்த்தீங்கன்னா NAC வசதியும் பெற்றிருக்கிறோம். NACல A கிரேடு பெற்று மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று சிறந்து விளங்குகின்றோம். மூன்றாவதாக, ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். ரேங்க் வரணும், டிசிப்ளின் வரணும், படிப்பு வரணும், ஸ்போர்ட்ஸ் வரணும். எல்லாத்துலேயுமே கலந்துருக்கிற ஒரு கல்லூரி தான் மிக சிறந்த கல்லூரியாக ஒரு பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு கல்லூரி. அதே மாதிரி இந்த கேம்பஸ் எப்போதுமே ஒரு க்ரீனிஸ்ட் கேம்பஸாக இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுனா நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோ இல்லை நாங்கள் பேசுகிறத வச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு காலேஜை பார்க்கும்போதே தெரியும் அதோட தனிச்சிறப்பு என்னென்னு. இப்போ அதனால தான் சொல்கிறோம், தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி நீங்கள் சொல்லும்போது ஜஸ்ட் எங்கள் கேம்பஸை விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட சிறப்பு என்னங்கிறது அதில் உங்களுக்கு நீட்டாக தெரிஞ்சிடும். ரெண்டாவது இங்கே ஒரு பேரண்ட்ஸ் ஒன்ஸ் ஒரு பையனை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு செயின் ப்ராசஸ் இருக்கும். அடுத்த தலைமுறைகளும் இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் பெற்ற ஒரு தனி நிறுவனமாக இது சிறந்து விளங்குகிறது. இக்கல்லூரியில் உள்ள பயோமெடிக்கல் ஆய்வகத்தில் ECG சிஸ்டம், மல்டி பேராமீட்டர் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், பலதரப்பட்ட சென்சார்ஸ் மற்றும் எலக்ட்ரோட்ஸ் ஆகியவை அதிநவீன முறையில் அமையப்பெற்றுள்ளன. I am Revati Krishna. I am from Kerala and I just come to this college because my sister told that this college is such a wonderful college, and actually I didn't expect this much facilities in this college. When I came here, I understood that this is such a wonderful college and we are getting every facilities that we need. And we people didn't feel like that we are new to this place, and our teachers, staffs are seeing us like, oh, they are coming from some other place. We are not at all feeling like that. All the teachers are seeing us their students only. All are equal in front of them. When we tell about our staffs, we are so lucky to get such a staffs, because if even in a midnight, if we are having any doubt in our studies, we can call our teachers and ask, teacher, what is that? Please give us the answer. Surely they won't feel any hesitation, they will give the answers. Moreover, one of the most, as a student, I'm telling that I'm so blessed, because even in our hostel also we are having teachers. During exam times, they will be opening their door and sitting in front of their room. Whenever we are having any doubt, we need any clarification, we can just go and ask them. All our staffs are highly educated. They are having BE, ME and so many degrees. And when we talk with them, we'll also feel urge to study. And I'm totally blessed to get such a staffs for me to have studies, and as well as for my friends also. உலகத்தர வசதியுடன் ஏரோநாட்டிக்கல் பிரிவில் பயிற்சி விமானங்கள், விமான தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வகங்கள், பயிற்சி கூடங்கள் என மிகச் சிறப்பாக இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. I am Niraimati from EC department, and I am going to talk about the sports and culturals of this college. Sports and culturals is main for all college, and here it is going well. If we take sports, our college students has participated in both district and state level. இந்த பேரண்ட் டீச்சர்ஸோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது இங்கே இருக்கிற டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், டெடிக்கேட்டட் ஸ்டாஃப், ஃபேக்கல்ட்டி, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படிலாம் முன்னுக்கு கொண்டு வரணும். அதாவது வந்து என்னென்னா, படிக்கிற பையன் எங்கே இருந்தாலும் படிக்கான்னு சொல்லுவாங்க, அது ஒரு கணிப்பு. பட் இருந்தாலும் எங்கே படிக்கிறான் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ஸ்பெஷல். எங்கே வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்றாலும் இங்கே இந்த நிறுவனத்தில் படிக்கும் பொழுது 100% மேக்ஸிமம் அவன் என்ன படிக்கிறானோ அதை ஃபுல்லாக நாங்கள் 100% இன்புட் கொடுத்துருவோம். பிஹைண்ட் த சிலபஸ், பியாண்ட் த சிலபஸ் எல்லாத்தையுமே அந்த பையனை கொடுத்துருவோம். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கோஆப்ரேஷன் மெயினாக வேணும். அதாவது பேரண்ட்டு டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் எந்த ஒரு ரிசல்ட்டையும் அச்சீவ் பண்ண முடியும். இதற்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நிறைய ரிசல்ட்டு கொடுக்குறோம், நிறைய ரேங்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் இப்போ சொல்ல முடியாது. அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் எந்த ரிசல்ட் வாங்கியிருந்தாலும் அது டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்காங்க அந்த கல்லூரியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது எங்கள் கல்லூரியானது ஒரு 53 யூனிவர்சிட்டி ரேங்க் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த 53 யூனிவர்சிட்டி ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பம்சமாக 2 சொல்லலாம். எங்கள் கல்லூரியில் சிறப்பு வாய்ந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இருக்குது. அந்த பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் 3 வருஷமாக அவங்கள யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் அடிச்சிட்டு இருக்காங்க. கோல்டு மெடல் அடுத்த வருஷமும் கோல்டு மெடல் அடிப்பவங்களோட உறுதியோடு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக சிவிலில் ஒரு பொண்ணு பி கவிதாங்கிற பொண்ணு 9.23 யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம் யூனிவர்சிட்டி ரேங்க்கில். அதே மாதிரி 2 மெடல் செகண்ட் ரேங்க்கில் 2 மெடல் வாங்கியிருக்கிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 53 யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எல்லா துறைகளிலையும் வாங்கியிருக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு மிகச்சிறந்த சிறப்பம்சமாக நாங்கள் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட கலையரங்கம் ஒன்றும் இக்கல்லூரியில் காண்போர் கண்களை பிரமிக்க வைக்கின்றது. I am Yadav Krishnan, EC Department first year at Dhanalakshmi Srinivas Engineering College. I am very proud to be a Dhanalakshmi Srinivas Engineering College student because it is a good infrastructure and the teachers are very kind with us. The teachers are very kind, they give extra coachings. In our college also they conduct cultural symposiums, etc. இக்கல்லூரியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கான்ஃபரன்ஸ் ஹால் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. எங்களுடைய கல்லூரியின் தனிச்சிறப்பு என்று சொல்வேமானால், நாங்கள் கடந்த காலங்களில் இதுவரை 2001 2015 வரை மாணவர்களது சேர்க்கை உயர்ந்தது அல்லாமல், நாங்கள் கடந்த ஆண்டு NAC என்று சொல்லப்படுகிற தேசிய தரச்சான்று அளிப்பவர்களிடமிருந்து A கிரேட் பெற்றுள்ளோம் என்பதனை மிகுந்த பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த NAC A கிரேட் பெற்றதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கிட்டத்தட்ட பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமல்லாது திருச்சி மாவட்டத்திலேயே முதன்முறையாக A கிரேட் பெற்ற ஒரே பொறியியல் கல்லூரி எங்களுடைய தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி என்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். இப்போ நம்ம கவுன்சிலிங் வருது அப்படிங்கும்போது எல்லா காலேஜிலையும் விளம்பரம் வரும், எல்லா காலேஜிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஆனால் இந்த காலேஜில் நீங்கள் சேர்றதுக்கான நோக்கம் எதனால் நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதிகைன்னு ஒரு சேனல் வந்து முதலாக தமிழை உலகத்துக்கு காட்டியது பொதிகை சேனல் தான். அதே மாதிரி தமிழை மூலதனமாக கொண்ட ஒரு பொதிகை சேனலை நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ் மட்டும் உலக மொழிகளிலே மட்டும் தெரிந்தால் மட்டும் பத்தாது. அனைத்து மொழிகளிலும் நம் தமிழர்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் படிக்கும் காலகட்டங்களில் பல மொழிகளில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க, மணிப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, டெல்லி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, உத்தராஞ்சல், பீகார், ஒரிசா அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் ஒருங்கிணைத்த ஒரு நிறுவனமாக இருப்பதனால் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் அவங்களுடைய பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கும். மலையாளம் தெரிந்த மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க, மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. ஸோ அதனால் பல மொழிகள் நிறைந்த ஒரு தேசிய நிறுவனமாக நாங்கள் இங்கே நிறுவியிருக்கின்றோம். மாணவர்கள் இங்கே சேரும்போது தமிழை மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்.
பொறியியல் கல்வி உயர்கல்வியின் ஒப்பற்ற வல்லுநர்களை உருவாக்கும் மிகச் சீரிய பணி. தகுதி வாய்ந்த தேர்ந்த பேராசிரியர்கள் மட்டுமல்லாது ஆய்வகங்கள், நூலகங்கள், பயிற்சி மையங்கள் என அனைத்து கட்டமைப்பு வசதிகளை கொண்டு பொறியாளர்களை உருவாக்கும் அரிய கேந்திரமாகிறது ஓர் பொறியியல் கல்லூரி. நன்கொடை தவிர்த்து மாணவர்கள் வளர்ச்சியில் நட, ஓடு, பர என தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறும் ஊக்கத்தினையும் ஆக்கத்தினையும் அவர்கள் கனவுகள் நனவாக களம் தளம் அமைக்கிறது இக்கல்லூரி. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர விரும்பும் எந்த ஒரு மாணவரும் அவருடைய பெற்றோரும் தயவுசெய்து நீங்கள் நேரடியாக கல்லூரியிலே சென்று ஆய்வு செய்ய வேண்டுகிறேன். எங்களது கல்லூரியில் மாணவர்களுக்கு தேவையான ஆய்வக வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், முனைப்போடு உழைக்கக்கூடிய ஆசிரியர்கள், டெடிகேட்டட் டீம் ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு எங்களிடையே ஆசிரியர்கள் உள்ளனர். ஆய்வக வசதிகள் இருக்கின்றது. நாங்கள் மேலும் 2 ரிசர்ச் சென்டர் பெற்றுள்ளோம். மெக்கானிக்கல் துறையிலே ஆராய்ச்சி செய்வதற்கான அந்த பயிற்சி மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நாங்கள் ரிசர்ச் சென்டர் ரெகக்னிஷன் பெற்றுள்ளோம். மெக்கானிக்கல் துறையிலும், இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையிலும் பெற்றுள்ளோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் துறையில் நாங்கள் அந்த ரிசர்ச் சென்டர் பெறுவதற்கு அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியிடம் அளித்திருக்கின்றோம். குறித்த காலத்தில், இன்னும் சற்று காலத்தில் அதற்குண்டான அந்த துறையையும் நாங்கள் ரெகக்னிஷன் பெற்றுவிடுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் இது மாதிரி வசதிகள் இருக்கின்றனதா, கல்லூரி தரச்சான்றிதழ் பெற்றிருக்கின்றதா, இந்த தரச்சான்று என்று சொல்லப்படும் போது குறிப்பாக NAC மூலமாக A கிரேடு பெற்ற தரச்சான்று பெற்ற கல்லூரிகளுக்கு மட்டும் அரசாங்கத்திலிருந்து மிக எளிதாக எஜுகேஷனல் லோன், கல்வி உதவித்தொகை வழங்க அரசாங்கம் ஆணையிட்டிருப்பது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையிலே நீங்கள் கல்லூரி சிறப்பானதா, தரச்சான்று பெற்றுள்ளதா, ஆசிரியர்கள் தரமான ஆசிரியர்கள் உள்ளார்களா, மேலும் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு ஏதுவாக கல்லூரி நிர்வாகம் இருக்கின்றதா, அங்கிருக்கும் ஆசிரியர்கள் அதற்காக உழைக்கின்றார்களா என்றெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேவைப்பட்டால் நீங்கள் நேரில் சென்று அந்த கல்லூரியினுடைய வசதிகள் குறித்து தெரிந்து கொண்டு பின்பு நீங்கள் உங்கள் துறையை தேர்ந்தெடுத்து படித்து முன்னேற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.